அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏப்பா பொசுக்குன்னு கையை பிடிச்சி நீ பாட்டுக்கு கரண்ட்டில் வச்சுட்ட. நீ தானே டைரக்ட் லைன் இருக்குமான்னு கேட்ட. அதுதான். நான் ஆன்லைன் இருக்குன்னு சொன்னால் நீ பென் லைன் வேணும்னு கேட்குற. நான் பென் லைன் இல்லைன்னு சொன்னால் நீ டைரக்ட் லைன் கேட்குற. அதுதான் டைரக்ட் லைன்லாம் என்னன்னு உனக்கு காட்டினேன். போதுமா? சரிப்பா, அதெல்லாம் போகட்டும். எனக்கு உடனடியாக ஒரு பொண்ணு வேணும். ஆமாம். என்னமோ கடையில் பன்னு வேணும்னு கேட்குற மாதிரி உடனடியாக பொண்ணு வேணும்னு கேட்குற. ஏப்பா கிடைக்காதா? அவசரம் இருந்தால் மட்டும் கிடைக்காது, அதிர்ஷ்டமும் இருக்கணும். ஆஹா, ஆரம்பமே அசிங்கமாக இருக்கேய்யா. ம். ஆமாம், கல்யாணமா? ஓ, வெறுப்பேத்துறான ஐயா. ஆமாம், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ சொன்னாதானே தெரியும். ஏப்பா இன்னும் ஒரு கல்யாணம் கூட ஆகலப்பா. உன்னை பார்த்தா 3 கல்யாணம் ஆன ஆள் மாதிரி இருக்கு. 3 கல்யாணமா? சரி, நானே பார்த்து சொல்கிறேன். சொல்லு, பொண்ணு எப்படி எதிர்பார்க்குற? பொண்ணு நல்ல வெயிட்டாக இருக்கணும். என்ன, ஒரு 100 கிலோ இருந்தால் போதுமா? ஏப்பா நான் அந்த வெயிட்டை சொல்லலப்பா, சில்லற வெயிட்டாக இருக்கணும்னு சொன்னேன். அப்போது வடபழனி கோவில் வாசலில் பொண்ணு பார்க்கலாமா? என்னது, கோயில் வாசல்லையா? ஆமாம், அது கையில் தான் சில்லற நல்லா வெயிட்டாக இருக்கும். ஏப்பா என்னப்பா நீ இந்த ரேஞ்சுக்கு என்னை இறக்கிட்டியே? ஆ? சிம்பிளாக ஒரு பொண்ணு வந்தால் போதும்னு நினைக்காம சில்லறையாக ஒரு பொண்ணு வரணும்னு நினைக்கிறியே. ஏன் இப்படி சில்லறத்தனமாக நடந்துக்கிற? சரி, அதை போடு. பெண் பார்க்குறது இதுதான் முதல் தடவையா? ஆஹா, பயங்கரமாக நோண்டுறானேயா. இவங்கிட்ட நம்ம ஃப்ளாஷ்பேக்கை சொன்னால் நம்மளை நாரடிச்சிருவான். என்ன பயங்கரமாக யோசிக்கிற? எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து சொல்லு. நான் என்னோட லேப்டாப்பில் ஃபோட்டோஸ் காட்டுறேன், பார்த்து சொல்லு. ஆஹா, பொண்ணெல்லாம் லட்டு லட்டுவாக இருக்கிறேய்யா. சரி, முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே. 1 hour later. அப்பாடா, ஒரு வழியா பொண்ணுங்க ஃபோட்டோலாம் பார்த்தாச்சு. விடக்கூடாது, எப்படியாவது இங்கே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியே தீரணும். ஏப்பா நான் இப்போவே பதிவு பண்ணிடுறேன். ஆமாம். அட்ரஸும் ஃபோன் நம்பரும் சைட்டில் போட மாட்டோம். நீ பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ஓகேனா என்னை தான் காண்டாக்ட் பண்ணணும். என்னோட பேர் கல்யாணம், நீ அப்படியே கூப்பிடலாம். இப்போதைக்கு கல்யாணம் நீ கிடச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே கல்யாணத்துக்கு இங்கே பொண்ணு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஆமாம், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாப்பா? இல்லை. ஏப்பா மேட்ரிமோனியை கையில் வச்சுட்டு இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்க? நான் மேட்ரிமோனி வச்சது எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக இல்லை, மற்றவங்களோட கல்யாணத்துக்காக தான். போதுமா? ஏப்பா உன்னோட சேவை நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவை. ஏப்பா எனக்கு கல்யாணம் நடந்துரும்ல? எப்படி நடக்கும்? ஏப்பா என்னப்பா சொல்கிற? இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருக்கே தவிர ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொடுத்தியா? ஆஹா, அதை மறந்துட்டேன்யா. அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும்?